கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படும் பொழுது, அது ஒரு தேவையாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியின் நேரம். அந்த நெருக்கடியின் நேரத்தில் நாம் தனித்து விடப்பட்டு நாம் அதிலே சிக்கி கொண்டு தவிக்கிறவர்களைப் போல நாம் காணப்படுவோம். அந்த நேரத்தில் பிறருடைய உதவி நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு நண்பன் நம் பக்கத்தில் இருக்க வேண்டும், அல்லது என் கணவரின் பக்கத்தில் இருக்க வேண்டும், என் பிள்ளைகளின் பக்கத்தில் இருக்க வேண்டும், மனைவி பக்கத்தில் இருக்க வேண்டும், அல்லது என் உறவினர்கள் எனக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று நாம் ஏங்குகிறதும் எதிர்பார்க்கிறதும் இந்த உலகத்தில் இயல்பாகத்தான் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? மனிதர்கள் எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். எந்த நிலையிலும் என் வாழ்நாள் முழுவதும் யாருடைய உதவி இல்லாமல் அல்லது யாரையும் நான் எதிர்பாராமல் நான் தனித்து என்னால் வாழ முடியும் என்று எந்த ஒரு மனிதராலும் சொல்ல முடியாது. அதற்கு காரணம் கடவுளுடைய படைப்பே அப்படிப்பட்ட படைப்பு தான். கடவுள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும்படியாகத்தான் இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கின்றார். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் பொழுது கூட மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஒரு மனிதனால் தனிமையாக வாழவே முடியாது. அதே சமயத்தில் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். அந்த சூழ்நிலைகளில் என்னதான் நமக்கு வேண்டியவர்கள் நம்மை சுற்றிலும் இருந்தால் கூட அவர்களாலே உதவி செய்ய முடியாத ஒரு நிலைக்குள்ளாக வந்து விடுவார்கள். ஏனென்றால் எப்பொழுதும் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையும் தான் அவர்களாலே உதவி செய்ய முடியும், பிரயாசப்பட முடியும், கஷ்டப்பட முடியும். அதை தாண்டும் பொழுது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத, அல்லது நம்மை சுற்றி எல்லாரும் இருந்தால் கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருக்கும். அந்த நேரத்தில் நாம் நோக்கி பார்ப்பது கடவுளை. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஆனால் நம்முடைய கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் தேடுவதற்கு முன்பதாகவே நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன், உங்களிடத்திலே நான் வருவேன் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் எல்லாரும் சூழ்ந்து உங்களோடு கூட துணையாக நின்றால் கூட அவை எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் சொல்லுகிறார், அந்த நிலையில் உன்னை நான் திக்கற்றவர்களாக நான் உங்களை விட மாட்டேன். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கஷ்டங்கள், போராட்டங்கள், அந்த நேரத்தில் யாரும் இல்லாதவர்களைப் போல ஒரு தனிமையை உணர வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து, நம்முடைய தேவைகளை அறிந்து, நம்முடைய பிரச்சனை நிலையை அறிந்து நம்மை தேடி வந்து உதவி செய்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகையால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களை பார்த்து, நீங்கள் இனி திக்கற்றவர்கள் அல்ல, நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஏன் இனி நாம் கவலைப்பட வேண்டும்? ஏன் இந்த சூழ்நிலையில் எனக்கு யாருமே இல்லை என்றதான ஒரு அவலக்குரலை நாம் எழுப்ப வேண்டும்? மாறாக அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய முகம் பிரகாசிக்கும் அடையும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கவலைப்பட வேண்டாம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நீ நல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவர், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும், எங்களை எல்லா தேவைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் சாமி. திக்கற்றவர்களாய் விடேன், இடத்தில் வருவேன் என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதலாக துணையாக இருந்து எங்களை நடத்துகின்ற தெய்வமாய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.